அண்மை செய்தி. நேற்று பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவில் இணைய இருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பனையூர் அலுவலகத்திற்கு விஜய் வந்துள்ள நிலையில் சில நிமிடங்களில் செங்கோட்டையன் வர இருப்பதாக அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். விஜய் முன்னிலையில் ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய இருப்ப அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நேற்று தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவில் இணைய இருக்கிறார் செங்கோட்டையன். நீலாங்கரை இல்லத்திலிருந்து பனையூர் தாவேகா அலுவலகத்திற்கு விஜய் வருகை புரிந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவில் இணைகிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். நேற்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவில் இணைய இருக்கிறார் செங்கோட்டையன். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். விஜய் முன்னிலையில் ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் செங்கோட்டையன் இணைய இருக்கிறார். நீலாங்கரை இல்லத்தில் இருந்து பனையூர் தாவேகா அலுவலகத்திற்கு விஜய் வருகை புரிந்திருக்கிறார். விஜய் முன்னிலையில் ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் இணைகிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நேற்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவில் இணைகிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவில் இணைகிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, இந்த நிகழ்வு சரியாக எப்போது நிகழ இருக்கிறது? மேலும் விவரங்கள். சுபா வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்திற்கு வந்தடைவார். அவர் வருவதற்கு முன்னதாகவே விஜய் அலுவலகத்திற்கு வந்து விட்டார். அவருடைய முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொள்ளப் போகிறார். அதிமுகவில் இருந்து விலகிய மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையன் தமது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த சில மணி நேரத்திலேயே விஜயை சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை உருவாக்கியது. செங்கோட்டையன் இணைவதால் தாவேகாவில் பலம் கூடுமா என்ற விவாதமும் எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் இப்போது உள்ள மிக மூத்த அரசியல்வாதிகளில் முதன்மையானவர் செங்கோட்டையன். திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் 1971 முதல் இதுவரை 10வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து மூத்த அரசியல் தலைவர்கள் முதன்மையானவராக இருக்கிறார். அவருடைய அடுத்ததாக 1977 முதல் தற்பொழுது வரை அதிமுகவில் 9 முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெருமையை பெற்றிருக்கிறார் செங்கோட்டையன். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் முதல் அதிமுகவில் முக்கிய தலைவராக இருந்த செங்கோட்டையன் கடந்த சில மாதங்களாகவே அக்கட்சியின் தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார். அதிமுகவில் இருந்து விலகியவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என குரல் கொடுத்த செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கி அதிரடி காட்டினார் இபிஎஸ். இதனைத் தொடர்ந்து இன்று காலையில் தனது நேற்று காலை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் மாலையில் தாவேகா தலைவர் விஜயை நேரில் சந்தித்து சுமார் 2 மணி நேரம் பேசினார். இதன் காரணமாக செங்கோட்டையன் தாவேகாவில் இணைவது உறுதியானது. செங்கோட்டையனின் வருகை தாவேகாவுக்கு நிச்சயமாக கூடுதல் பலத்தை சேர்த்துள்ளது என்பதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்ட பல மாற்றுக் கட்சியினர் தேமுதிகவில் இணைந்தார்கள். கமலஹாசன் கட்சி தொடங்கிய போது கூட பல முன்னாள் அரசு அதிகாரிகள் திரைப்பிரபலங்கள் அவர்கள் கட்சியில் இணைந்தார்கள். ஆனால் விஜய் கட்சியில் ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகியும் குறிப்பிடத்தக்க எந்த மாற்றுக் கட்சியினரோ திரைப்பிரபலமோ முன்னாள் அரசு அதிகாரிகளோ பெயர் சொல்லும் அளவிற்கு தாவேகாவில் இணையவில்லை. அந்த குறையை ஒரு வழியாக போக்கி இருக்கிறார் செங்கோட்டையன் என்றே பெருமூச்சு விடுகிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர். எனவே இது உறுதியாக தாவேகாவிற்கு பலமாக மாறியுள்ளது என்றே கருதப்படுகிறது. குறிப்பாக செங்கோட்டையின் கொங்கு மண்டலத்தில் நன்கு அறிமுகமான நபர். அது மட்டுமின்றி கொங்கு மண்டலத்தில் முழு மேப்புடன் அவருக்கு அத்துபடி. அதுபோல கொங்கு மண்டலத்தில் நாடி துடிப்பு என்ன, பிரச்சனைகள் என்ன என்பதெல்லாம் அவருக்கு முற்று முழுதாக தெரியும். எனவே செங்கோட்டையனின் அனுபவத்தை பயன்படுத்தி கொங்கு மண்டலத்தில் வலுவாக கால்பதிக்க தாவேகா முயற்சி செய்து வருகிறது என்றே கூறலாம். மேலும் எம்ஜிஆரின் அரசியலை கூடவே இருந்து பார்த்தவர் செங்கோட்டையன். எனவே எம்ஜிஆர் அடிக்கடி டீகோட் செய்து பேசும் விஜய்க்கு அவரின் அனுபவம் கை கொடுக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. ஜெயலலிதாவின் பிரச்சார கூட்டங்களை சிறப்பாக மேலாண்மை செய்த வியூகவாதியாக செங்கோட்டையன் இருந்தார். கரூர் கூட்ட நெரிசல் போன்ற நெருக்கடியான சூழலில் இருக்கும் விஜய்க்கு சீனியரான செங்கோட்டையனின் வியூகங்கள் நல்ல வழியை காட்டும். ஆனால் இதற்கு புஷியானந்தும் ஆதவர்ஜுனாவும் வழி விடுவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த சூழலில்தான்
100 பேர் தன்னுடைய ஆதரவாளர்கள் தற்பொழுது தாவேகா அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் செங்கோட்டையன் தன்னுடைய தங்கியிருந்த அறையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா பணியூர் அலுவலகத்திற்கு வந்தடைந்த பிறகு விஜய் முன்னிலையில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொள்வார். அதன் பிறகு பல்வேறு கேள்விகளுக்கு செய்தியாளர் சந்திப்பிலே விடையளிக்க இருக்கிறார் செங்கோட்டையன்.